தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே விழுக்கியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம். இந்த உயிரிழப்புக்கு மிக முக்கிய காரணம் கள்ளச்சாராயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள அதிக அளவிலான மெத்தனாலே என்று கூறப்படுகின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களின் உடற்கூறாய்வில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால் தான் உயிரிழந்தனர் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தற்போது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கும் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம்தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. மெத்தனால் என்றால் என்ன? அதனை ஏன் கள்ளச்சாராயத்தில் கலக்கின்றனர்? அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இங்கு காணலாம். மெத்தனால் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் வகையைச் சேர்ந்த கொடிய விஷம். அது உடலுக்குள் சென்று வளர்ச்சிதை மாற்றம் அடையும் போது ஃபார்மிக் அமிலமாக ஒருவிடத்து உடலுக்குள் விஷத்தன்மையை அளிக்கின்றது. பொதுவாக விற்பனை செய்யப்படும் மதுவில் எத்தனால் தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் கள்ளச்சாராயத்தில் எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனால் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு எத்தனாலுக்கு பதில் மெத்தனால் கலக்கப்படும் போது அது விஷச்சாராயமாக மாறிவிடும். மெத்தனால் பொதுவாக ஆடை தயாரிப்பு, பெயிண்ட் உற்பத்தி, பிளாஸ்டிக் உற்பத்தி போன்ற தொழிற்சாலைகளில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுகின்றது. மேலும் பெட்ரோலில் கூட துணை பொருளாக மெத்தனால் கலக்கப்படுகின்றது. இவ்வாறு தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு மெத்தனால் வழங்கப்படுகின்றது. மேலும் இதனை கண்காணிக்க பல அமைப்புகளும் உள்ளன. தொழிற்சாலைகள் கடைபிடிக்க வேண்டிய பல கட்டுப்பாடுகளும் விதிகளும் இருக்கின்றன. அதுபோக வாங்கும் மெத்தனாலை எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வளவு பயன்படுத்துகிறோம், எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை தொழிற்சாலை பதிவு செய்து பராமரிப்பது கட்டாயம். ஆனால் கூடுதல் பணம் கிடைக்கும் என்கின்ற காரணத்தால் தொழிற்சாலை உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் மெத்தனாலை விற்பனை செய்கின்றனர். இவ்வாறுதான் மெத்தனால் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு கிடைக்கின்றது. மரக்காணம் கள்ளச்சாராய வழக்கிலும் சென்னை மதுரவாயிலை அடுத்துள்ள வானகரத்தில் உள்ள ரசாயன ஆலையிலிருந்து 1000 லிட்டர் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கிடைக்கும் மெத்தனாலில் 90 முதல் 100% ஆல்கஹால் இருக்கும். அந்த மெத்தனாலை நீர்த்து போக செய்யாமல் அப்படியே குடித்தால் ஓரிரு நிமிடங்களில் கட்டாய மரணம் சம்பவிக்கும். இதில் கண் தான் முதலில் பாதிக்கப்படுவது. கண் பார்வை மங்கலாக மாறி வயிற்று வலி, தலைவலி, வாந்தி, மயக்கம் என உடல் பாகங்கள் முற்றிலுமாக செயலிழந்து மரணம் நிகழ்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும் முதலுதவி மற்றும் மேற்கொள்ளப்படும் தொடர் சிகிச்சை ஆகியவையே அவர்களை காப்பாற்ற வழிவகை செய்யும். சிகிச்சையில் முக்கியமாக எத்தனால் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் ஃபோமபிசோல் என்ற மெத்தனாலின் நச்சுத்தன்மையை குறைக்கும் தடுப்பு மருந்தும் கொடுக்கப்படுகின்றது. மருத்துவமனையில் இந்த மருந்தின் இருப்பு பற்றாக்குறையாகும் பட்சத்தில் டயாலிசிஸ் முறையில் உடலில் இருந்து மெத்தனால் பிரித்தெடுக்கப்படுகின்றது. ஆனால் இவை அனைத்தும் குறிக்கப்பட்ட நேரத்திற்குள் பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்கப்பெற வேண்டும். இல்லையென்றால் மரணம் நிச்சயம் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். மெத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு எரிசாராயம். அது ஒரு கெமிக்கல். மற்ற சில பொருட்கள் தயாரிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். நாட் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட். தொழிற்சாலை சம்பந்தமான பொருட்கள் தயாரிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு வேதியியல் பொருள். அது எந்த நிலையிலும் எந்த அளவிலும் உணவுல சேர்த்துக்கவே கூடாது. அது இந்த அளவு தான் சேர்த்துக்கணும், அந்த அளவு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பொருளே கிடையாது.